வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்காக நேற்றுக்கு நாம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். 30 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு அதனுடைய ஆன்சர் கீயை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 கேள்வியாக பிரித்து 3 வீடியோவாக நான் போடுறேன். இதில் பாருங்கள், அதில் முதல் 10 கேள்விகளுக்கான விடைகளை இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். a+2, 4 மற்றும் 5, 2a+b ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் a, b என்பது. இப்படி 2 வரிசை ஜோடிகள் சமம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்டில் ஃபஸ்ட் இருக்கிறது, இந்த பாயிண்டில் ஃபஸ்ட் இருக்கிறது, இது ரெண்டும் சமம். அப்போ இங்கே a+2ன்னு இருக்குது, இதில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 5ன்னு இருக்குது. அப்போ +2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -2. ஸோ a ஈக்குவல்ட்டு 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ ஏவோட ஆன்சர் 3ன்னு வரணும். இப்போ இதை வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். பாருங்கள், இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ இது கிடையாது. கண்டிப்பாக இது தான் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான். நான் வேணா ரெண்டாவது பியும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன் பாருங்கள். ரெண்டாவது நம்பர் இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 2a+bன்னு இருக்குது. ஸோ 2a+b அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா 4க்கு. நமக்கு ஆல்ரெடி ஏவோட வேல்யூ தெரியும் 3. அப்போ 3 6 + b = 4. நமக்கு பியோட வேல்யூ தான் தேவை. அப்போ b = +6 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா -6. 4ல் 6 போயிடுச்சு அப்படின்னா -2. பாருங்கள், -2. ஸோ ஏவுக்கு 3, பிக்கு -2. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முதல்ல ஒன்று கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அது மட்டும்தான் இருக்குது. மற்ற ஆப்ஷன் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த ஆன்சரை போட்டுருங்க. அடுத்ததுக்கெல்லாம் செக் பண்ணாதீங்க. நம்ம முதல்ல போகிறது சரியாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதுவா அதுவா அப்படிங்கிறதுல தான் ரொம்ப குழப்பிட்டு இருப்போம் பாருங்கள். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கேள்வி. 65 மற்றும் 117இன் மீ போ வாவை 65m - 117 என்ற வடிவில் எழுதும்போது எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 65, 117. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF. 65ம் 117ம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்த்தோன்னா 13ஆம் வாய்ப்பாட்டில். I13 65, 9 13 117. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ HCF என்ன கிடைக்குதுன்னா 13. இந்த HCF தான் அவங்க எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 65m - 117ன்னு எழுதலான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வேல்யூ தான் 13. இதிலேருந்து நம்ம m கண்டுபிடிக்கணும். பாருங்கள், -117 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது அப்படின்னா +117. அப்போது 13 கூட 117 கூட்டுறோம் அப்படின்னா 130. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 65 அந்த பக்கம் போகுது அப்படின்னா வகுத்தல போகும். அப்போ 130/65. 65 65, 2 65 130. பாருங்கள். ஸோ எம்மோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 2. ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது மூணாவது கேள்வி. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் nவது உறுப்பு எனில் T8n - n-இன் மதிப்பு என்ன? இங்கே Tnனுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். 2 விதத்தில் சொல்கிறேன். ஃபார்முலா வச்சும் சொல்கிறேன், அப்படி இல்லாமல் எப்படி இன்னொரு மெத்தடில் ஈஸியாக போகிறதுன்றதையும் சொல்கிறேன். Tnனுக்கு என்ன ஃபார்முலா? a + n - 1 × d. கரெக்டாக? இவங்க கொடுத்துருக்கிறது 8n. அப்போது n-க்கு பதில் 8n போட்டோன்னா a + 8n - 1 × dன்னு வரும். இந்த 8nல இருந்து தான் அவங்க இதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணால் ஏ கேன்சல் ஆகிடும். இந்த -1 இங்கே ஒரு மைனஸ் வரும்போது +1 கேன்சல் ஆகிடும். அப்போ 8nல ஒரு n போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 7nd கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 7nd இப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் பாருங்கள், இது 8வது உறுப்பு, இது 1வது உறுப்பு. ஸோ 8வது உறுப்புக்கும் 1வது உறுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஃபார்முலா படி அது nவது உறுப்பு n யூஸ் 8n யூஸ் பண்ணியிருக்காங்கிறதால n வந்துடும். டிஃபரன்ஸை டின்னு குறிப்பிடுவோம் அப்படிங்கிறதால அந்த டி வந்துடும். ஸோ ஆன்சர் 7nd அப்படிங்கிறது தான் சரி. இது மெத்தடாக போடுறது, இது ஷார்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. சரிங்களாம்மா? அடுத்ததாக 4வது கேள்வி. அந்த மாதிரி இன்னும் சிலர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொஷின் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கூகுள் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நான் கீழே உங்களுக்கு கொஷின் பேப்பரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கொஷின் கொஞ்சம் டஃப் சார், ஆனால் ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே நீங்கள் எழுத போகிற டிஆர்பி எக்ஸாமும் அப்படி தான் இருக்கும். கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக நம்ம டஃப்னா அப்படியே ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுக்காக பயப்படாதீங்க. கொஞ்சம் நம்ம யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த டைமிங்கில் இப்போ இது பார்த்திங்கனாலே நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே தெரிஞ்சது தான். அந்த நேரத்தில் இப்படி தான் பண்ணணுன்ற ஞாபகம் வரணும். இப்போ 2வது கேள்வி HCF பார்த்தோன்னா உங்களுக்கு HCF தெரியாமலாம் இல்லை, HCF தெரியும். அந்த நேரத்தில் அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வி கூட பாருங்களேன். x² - 2x - 24 மற்றும் x² - kx - r-இன் மீ போவா x - 6 எனில் k-இன் மதிப்புன்னு கேட்டிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏதோ மீ போவா அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. HCFங்கிறது இந்த நம்பரை வகுக்கும். இப்போ x - 6ன்னு இருக்குது. -6 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது அப்படின்னா +6.
ஸோ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர்னு கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணாலே போதும், கேவுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த விஷயம் தெரியணும். இதில் என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸுக்கு பதில் இங்கே ஆறுன்னு போட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், அப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36 மைனஸ் கே இன்ட்டு 6 அப்படின்னா 6k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 36ல் 6 போயிடுச்சுன்னா 30. அப்போ இந்த பக்கம் மைனஸ் 6k ப்ளஸ் 30 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 30. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓஆர் 6 ஐஆர் 30. அப்போ கே ஈக்குவல் டு என்ன நிற்குது அப்படின்னா 5ன்னு நிற்குது. ஆப்ஷன் பி 5 தான் இதற்குண்டான சரியான விடை. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியணும்? இந்த எக்ஸுக்கு பதில் 6ன்னு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாமா? அடுத்ததாக 5வது கேள்வி. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? இது ஒரு முழு வர்க்கமாக மாறினா இது கூட எதை கூட்டணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். ஒன்று ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இல்லாட்டி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோன்னா இது பவரில் ஸ்கொயர் இருக்கிறதால இது ஒரு முழு வர்க்கம். இப்போ ஏ ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பவர் 4ன்ட்டு. அதாவது என்ன அர்த்தம்? ஏவுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறோன்னா ஏ ஸ்கொயர்ன்றது எக்ஸ் பவர் 4ன்னு வரும். ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 8 ஸ்கொயர். அப்போ பியோட வேல்யூ ப்ளஸ் நமக்கு தேவையானது 2ab. 2 இன்ட்டு ஏவுக்கு என்ன வச்சுருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர். பிக்கு என்ன வச்சுருக்கோம்? 8. அப்போ ஈரெட்டு என்ன கிடைக்கும்? 16 எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்ம இது கூட கூட்ட வேண்டியது. கரெக்டாக? ஒன்று ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை மைனஸ் 16 கூட வரலாம். ஏன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வந்தால் இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ ஆன்சரில் அவங்க ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தா மூணாவதாக ஒரு ஆன்சர் கண்டிப்பாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு. ஸோ ஆன்சர் ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயரும் வரலாம், மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயரும் வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாமா? ஸோ இதை வச்சும் இந்த இடத்துல நாம் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்? இப்போ இது ஃபார்முலா. எனக்கு இந்த அளவுக்கு ஃபார்முலாலாம் போட்டு சொல்ல முடியாது சார், வேறு எதனா மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ தூரம் எனக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னா இதுக்கு இன்னொரு ஈஸியான வழி கூட இருக்குது பாருங்கள். இப்போ நான் எக்ஸுக்கு பதில் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 1 பவர் 4னா 1ன்னு வந்துடும். ப்ளஸ் 64. 1 64 கூட்டணும் அப்படின்னா 65. கரெக்டாக? இங்கே கீழே இருக்கிறதுல எக்ஸுக்கு பதில் 1ன்னு கொடுத்து பாருங்கள். எந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ உதாரணத்துக்கு 4 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு 1ன்னு போடுறேன். 1 ஸ்கொயர் 1, 65 கூட 4 கூட்டினேன்னா 69 வருது. 69 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 16 எக்ஸ் ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 16 கூட்டுறேன். 65 கூட 16 கூட்டினோன்னா 81. பாருங்கள், 81 ஸ்கொயர் நம்பர் கரெக்டாக வருது. கரெக்டாக? அப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் வேணால் மற்றதை செக் பண்ணி பாருங்கள். 65 கூட அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 8 1 8 கூட்டினா 73 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இங்கே 1ன்னு போட்டோன்னா -8, 65லேருந்து 8 கழித்தோம் அப்படின்னா 57. 57 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ முடிஞ்சிட்டு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 16 எக்ஸ் ஸ்கொயர். உங்களுக்கு ஃபார்முலாவே தெரியலனா கூட எக்ஸுக்கு பதில் அந்த 1ன்னு போட்டு பார்க்கலாம். 1 தான் கிடையாது, நீங்கள் வேறு எதை வேணாலும் போட்டு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே எக்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் 1 வச்சு உங்களுக்கு சொன்னேன். சரிங்களாமா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 என்ற இருபடி பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றில் இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு. இதை சால்வ் பண்ணோன்னா போதும். இப்போ பாருங்கள், பெருக்குனா ஒரு நாள் 4. ஏற்கனவே நம்ம இருபடி சமன்பாடு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ ஒரு நாள் 4, பெருக்குனா 4 வரணும், கூட்டினா என்ன வரணும்னா அப்பயும் 4 தான் வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? 2 4ன்னு பிரிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருடைய கீழே 1ங்கிறதால கீழே 1 போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2. ரெண்டு இடத்துலையுமே ஆன்சர் என்ன தான் வருதுன்னா -2 தான் வருது. அப்போது இதை ஒரு ட்ரா பண்ணும்போது எந்த இடத்துல மட்டும்தான் டச் பண்ணணும்னா -2 அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஹெச்சோட வெட்டும் புள்ளிகளுடைய எண்ணிக்கை 1 அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஒரு கிராஃபாக வரைகிறோம் அப்படின்னா டயக்ராம் இந்த மாதிரி போகும். -2ல் டச் பண்ணிக்கிட்டு இப்படி போகும் அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க அதான் கேட்குறாங்க, எக்ஸ்ஹெச்சோடு வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கைன்னு. சால்வ் பண்ணி பார்க்குறோம். எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ கிடைக்குதோ அத்தனை தான் ஆன்சர். சரிங்களாமா? அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். இருசமபக்க முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி மற்றும் ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் எனில் ஏபி ஆனது. இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணத்தில் ஆங்கிள் சி 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது சி, இது ஏன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இது பி, ஏபிசி. கரெக்டாக? சி 90 டிகிரினா இதுக்கு எதிரில் இருக்கிறதுக்கு காரணம் ஏசி 5 சென்டிமீட்டர். இந்த லென்த் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 5.
இருசமபக்க முக்கோணம்னு சொன்னதால் கண்டிப்பாக இந்த பக்கமும் என்னவாக தான் இருக்கும்னா 5ஆக தான் இருக்கும். ஏன் சார் இங்கே 5 இருக்கக்கூடாதா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் தான் பெரிய பக்கமாக இருக்கும். கரெக்டாக? அப்போது அதே நேரம் கர்ணம் மற்ற ரெண்டுத்துக்கு ஈக்குவலாலாம் இருக்காது. அதோட ஸ்கொயர் தான் மற்ற ரெண்டு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 5 இங்கே 5. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏபி இந்த லென்த் என்னங்கிறது தான் கொஷின். அப்போ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 ஆட் பண்ணோன்னா 50. இது கர்ணம் ஸ்கொயர். 50க்கு ரூட் எடுத்தோன்னா ரூட் 50. டைரெக்டாக ரூட் எடுக்க முடியாது. அப்போ 50 எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா 25 2 50ன்னு பிரிச்சுக்கிறோம். 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, 2க்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 5√2 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததாக 8வது கேள்வி பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது முக்கோணம் பிஏசியின் இருசம வெட்டி. ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் டிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் எனில் பக்கம் ஏசியின் நீளம். கோண இருசம வெட்டி தேற்றம் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்கோம் பாருங்கள். ஏபிசி இப்படின்னு ஒரு முக்கோணம். ஏவோட கோண இருசம வெட்டி தான் இந்த ஏடி அப்படிங்கிறது. எப்படி ஏவோட இருசம வெட்டின்னு சொல்கிறோன்னா நடுவில் இருக்கிற எழுத்து ஏ பாருங்கள். ஸோ ஏவோட இருசம வெட்டி. ஏபி 8 சென்டிமீட்டர், இதோ இந்த சைடு இது 8. பிடி 6 சென்டிமீட்டர், இதோ இங்கே கீழே இது 6. டிசி 3 சென்டிமீட்டர், இது 3. இப்படி இருந்தால் அவங்க கேட்குறது ஏசி, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த லென்த் என்னங்கிறது தான் கோண இருசம வெட்டி தேற்றப்படி ஏபி பை ஏசி, அதாவது 8/x ஈக்குவல் டு கீழே இருக்கிற இந்த சைடு 6/3. கரெக்டாக? இது டவுட் இருக்குது அப்படின்னா கோண இருசம வெட்டி தேற்றம் மேத்ஸ் பேலஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே, இல்லை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் மேத்ஸ் பேலஸ் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிங்க, சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த தியரம் வரும் பாருங்கள். முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றின இந்த கோண இருசம வெட்டி தேற்றம் ஏபிடியை பற்றின ஃபுல் விஷயத்தையும் அதில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே பாருங்கள், 1 3 3 2 3 6, 1 2 2 4 2 8. அப்போ எக்ஸ் இங்கே வந்துருமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. புரியுதா? இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜாமெண்ட்ரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். 5,7 3,p மற்றும் 6,6 என்பன ஒரு கோடு அமைந்தவை எனில் பியின் மதிப்பு. இதை ஒரு 2-3 மெத்தடில் போடலாம். சாய்வு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். இன்னொன்று முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ஈஸியாக கிராஃப் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்படாமல் கிராஃபோட பேஸ் தெரிஞ்சது, இல்லை கிராஃப் ட்ரா பண்ண தெரிஞ்சதுனாலே போதும். இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நம்ம ஏற்கனவே கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவில் பற்றி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். 5,7 பாருங்கள், எக்ஸில் 5, ஒயில் 7 அப்படின்னா ஏறக்குறைய இந்த இடத்துல இருக்கும். அப்போ 5,7 இந்த இடத்துல வருமா? இந்த புள்ளி. அடுத்தது இந்த புள்ளி பாருங்கள், 6,6. 5க்கு அடுத்தது இங்கே 6 வரும், இங்கே 7க்கு முன்னாடி 6 வரும். அப்போ 6,6ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இது என்ன சொல்லிட்டாங்க? ஒரு கோடு அமைந்தவை. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். இதை ட்ரா பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். நல்லா பாருங்கள், இங்கே 5னா இங்கே 7, இங்கே 6னா இங்கே 6. கரெக்டாக? இப்படியே யோசிச்சு பாருங்கள். 6க்கு 6, 5க்கு 7, அப்போ 4க்கு 8, 3க்கு 9. 3க்கு என்ன வரும்? 9. அவங்க அதான் கேட்டிருக்காங்க பாருங்கள், 3,p. அப்போ 3ன்னு வரும்போது என்ன வருது? 9. ஸோ பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9ன்னு வரும். புரிஞ்சு முடியுதுங்களா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 6,6 இங்கே 6ன்னா ஒய்லையும் 6. 5,7 இங்கே ஒன்று குறையுது, இங்கே ஒன்று அதிகமாகுது. இங்கே 5னா இங்கே 7. அப்போ இங்கே இன்னொன்று குறைஞ்சா 4, இங்கே ஒன்று அதிகமாச்சுன்னா 8. இங்கே இன்னொன்று குறைஞ்சது அப்படின்னா 3, இங்கே இன்னொன்று அதிகமாச்சுன்னா 9. ஸோ பியோட வேல்யூ, ஏன்னா பி தான் ஒயில் கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 9. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்களா? இது உங்களுக்கு இன்னும் ஈஸி. ஏன்னா இதில் கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த ஒரு கோடு அமைந்தவை அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம இப்போ சொன்னது மாதிரியே உங்களால் ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப பெரிய டைம் எடுக்கும் பாருங்கள். நமக்கு அங்கே அவ்வளோ நேரம் டைம் கிடையாதுமா எக்ஸாமில். அப்போ கூடுமான வரைக்கும் கொஷின்ஸுக்கான டைமை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். 10வது கேள்வி பாருங்கள். 0,0 மற்றும் -8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்னும் சாய்வு பற்றி வீடியோ போடல, ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அடுத்ததான் அந்த சாய்வு பற்றின வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதில் நம்ம இதோடைய ஃபார்முலாலாம் சொல்லிவிடுவோம். சாய்வுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 - y1 / x2 - x1. x1 y1 x2 y2ன்றது புள்ளி.
இதில் ரெண்டாவது இது பாருங்கள், இது x1 y1, இது x2 y2. அப்போ y2 மைனஸ் y1னா 8 மைனஸ் y1உடைய வேல்யூ 0 பை x2 மைனஸ் x1னா x2க்கு மைனஸ் 8 மைனஸ் x1க்கு 0. அப்போ மேலே 8 கீழே மைனஸ் 8, 8 மைனஸ் 8 அடிச்சோம், ஒரு 8 ஒரு 8 மைனஸ் இருக்கிறதால என்ன கிடைக்கும்னா மைனஸ் 1. ஆனால் ஆன்சர் மைனஸ் 1 கிடையாது, வெறும் சாய்வுன்னு கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ் 1. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா செங்குத்து சாய்வு. செங்குத்து சாய்வு கேட்குறாங்கன்னா நமக்கு வந்த சாய்வை தலைகீழாக மாற்றிடணும். 1 பை மைனஸ் 1 தலைகீழாக மாற்றிட்டு குறிய மாற்றிக்கணும். இது முக்கியம். தலைகீழாக மாற்றி குறிய மாற்றிக்கணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இவ்வளோ தான். அப்போ 1 பை 1 நிற்கும். 1 பை 1னா 1 தான். ஸோ இதோட செங்குத்து சாய்வு ஆப்ஷன் பி 1. புரியுதுங்களா? வெறும் சாய்வுனா இங்கே நிறுத்திடலாம். செங்குத்து சாய்வுனா தலைகீழாக மாற்றி குறிய மாற்றிடணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களாமா? ஸோ இதோட 10 கேள்விக்கான விடைகள் முடியுது. அடுத்த 10 கேள்விக்கான விடைகளை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.